அவங்க சர்க்கிளில் கல்யாணம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாற்ற போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்றப்ப வாட்டர் மில்லன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு. சரி, இந்த ஆள் இப்படிதான் பைத்தியம் மாதிரி லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவ்வளவு நாளா பேசாம வச்சிருந்தேன். யாரோ அவன் உள் மனசுக்குள்ள போய் தன்னை ஒரு நடிகன்னு நம்ப வச்சிருக்காங்க. அதை நம்பிட்டு இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறான் பாத்தீங்களா? இதை ஒன்றும் பேசியிருந்தா பரவாயில்ல. இடையில இந்த ஜாதி ஆணவ படுகொலை நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த ரீசெண்டா கவினை சுர்ஜித் வந்து வீரம்னு சொல்லிட்டு மிளகாப்பொடி அள்ளி தூக்கி போட்டு கத்தியால குத்தி கொலை பண்ணியான் பாத்தீங்களா? அவனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்கேன் அந்த தற்கூரி. என்ன பேசியிருக்கான்றதை கேளுங்களேன். சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? அவங்க சர்க்கிளில் கல்யாணம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எப்படி இவன் ஒரு ஜாதி வெறிய கக்குறான் பாருங்களேன். இவன் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு யார் தெரியுமா காரணம்? மக்கள் தான். உண்மையா திறமையா இருக்கிற நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரி தற்கூலித்தனமா பண்றவங்கள போட்டு நம்ம ஃபார்ம் ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம். அஜித் சார் நடக்கிறப்ப கூட உங்களுக்கு நம்மளோட நடம் அந்த மாதிரி இருந்துச்சு மேடம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?